ஆனால் கடைகளில் பில்லு கொடுக்கும்போது அதை காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ கடைகளில் பில்லை சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியராக போட்டு உங்கள் கையில் கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்போ தோணுது, ஓஹோ இப்போ தான் நம்ம கட்டுறோமா, ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணும். தப்பது. முதலையும் இருந்துச்சு, இப்பவும் இருந்துச்சு. இப்போ நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் அந்த பில்லில் நாங்கள் போடுறோம். இதை பாருங்க, இது இந்த ஐட்டம்க்கு 5% வரி, அதில் 2.5 மாநிலத்துக்கு போகுது, மீதி 2.5 மத்திய அரசுக்கு வருது. அதை போட்டு காட்டுறதுனால இப்போதான் வரி வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை. லாஸ்ட் பாயிண்ட், ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்து தான், அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு வேணும் இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதனால ஜிஎஸ்டியை பற்றி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் மக்களிடையே இதை பற்றி உணர்வு, அதாவது இதை சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமாங்க.